உங்களுக்கு இதுதான் வேலையா? இதுதான் உங்களுக்கு பரம்பரை வேலையா இல்லை வேற என்ன வேலை செஞ்சீங்க? இருக்குமா ஆ தகடு எல்லாம் இது தண்ணி கிணறு ஓட்டுவேன் எல்லாம் வருவேன். எல்லாமே இது தமிழ் தானே? தமிழ் தான். எந்த ஊர்? இதே ஊர் தான், புண்ணாச்சி தான். இதே இதுதானா? இல்லை இப்போ இந்த தொழிலுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருப்பீங்களா? இல்லை இல்லை இதே தொழில் தானா? சரி, நீங்கள் எப்படி வியாபாரம் போச்சா? வியாபாரம் ஆச்சா? ஓரளவுக்கு. சரி, எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ தான் ஆகும்? ஒரு நாளைக்கு ஒரு 200 வரும், 200 வரும். அவ்வளோதானா? அப்போ அதுக்கு நீங்கள் காலிலேருந்து என்ன பண்ணுறது, அதை விட சும்மா வீட்டில் கருது வருது. கொடுக்குறாங்களா? இல்லை காசு கொடுக்குறாங்க, இல்லைன்னா இந்த நாளைக்கு சேர்த்து போடுறாங்க. வாங்க நான் போயிருக்கேன். சாப்பிட்டீங்களா? அதனா சாப்பிடல, நான் வீட்டில் இப்போ மஞ்சள் சாப்பிட்டா வாங்கி தர சாப்பிட்றீங்களா? எதுவும் வேணாம் சார், எதுவும் வேணாம், எதுவும் வேணாம். சரி, என்கிட்ட இல்லை, இதான் இருக்கு. சரி, பரவாயில்ல சார், பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். சரி, எதனா சாப்பிட்றது இருந்தால் நான் வாங்கி கொடுத்துட்டு போவேன். ஒன்றும் வேணாம், இதே போல எனக்கு நான் சாப்பிட மாட்டேன். இப்போ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ இதுதான் உங்களுக்கு தொழிலாளர், வேறு ஏதாவது தொழில்? வெளியே தொழில் இதே தான். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு 200 அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? 200 வரும், 300 வரும். ஒரு நேரத்துக்கு ஒன்றுமே வராது. காலைல போனேன், எதுவுமே இல்லாத அப்போலாம் என்ன பண்ணுவீங்க? காலுமே அப்படியே ஓட்டுப்படி இப்படி காலை செருப்பு எதனா போட மாட்டேன். போட மாட்டீங்களா? செருப்பு போட மாட்டேன். செருப்பு இந்த தொழில் செருப்பு போட மாட்டேன். செருப்பு போட மாட்டேன். ஆனால் அப்படியே தான் நடக்கணும். ஆமாம், அப்படி தான். வீட்டுக்கு போனால் செருப்பு போட்டுப்பீங்க. அதான் தொழில் இருக்கும்போது செருப்பு போட மாட்டீங்க. வந்து கட்டிட்டு மாட்டிட்டோம்னா அது என்ன ஆகுது, கட்டணும் மாட்டணும் கட்டணும், அதே 2 வாட்டி ஆகிடுது. அந்த தொழிலுக்கான ஒரு இது எதுவும் கிடைக்குது. ஒரு 200 300, ஒரு நேரத்துக்கு ஒரு 350 ரூபா கிடைக்கும், ஒரு நேரத்துக்கு 200 இருக்கும். இது காலையில் இல்லாதப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, எப்படி சமாளிப்பீங்க? முன்னெல்லாம் வந்து தண்ணி கடை ஓட்டிருந்தேன். இப்போ வந்து உள்ள எதுவும் பண்ண முடியல. தண்ணி கடை தூக்கி வந்து தான் கீழே ஓட்டேன். நைட்டுக்கு என் வீட்டுக்கு தண்ணி கடை வந்து பார்த்து அப்படியே வந்தேன், அப்படியே பரவாயில்லையே வந்த மாதிரி அப்படியே கீழே ஓட்டாங்க. முட்டியில் வந்து இதாகிடுச்சு. இப்போ பரவாயில்லையா? அது பரவாயில்ல, கொஞ்சம் சுமாராகுது. ஏன்னா நீ வேலையே நடக்கிறது தான். முட்டி சரியில்லை அப்படின்னா 70 வயசு ஆயிடுச்சு. 70 வயசா? ஆமாம். பொண்ணுக்கும் எல்லாத்தையும் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கங்கே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனும் நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோதான். பசங்களாம் பார்க்குறாங்களா? பசங்க பார்க்குறாங்க. ஒரு பையன் இருக்கிறான், வேலைக்கு போக விட்டுக்கிறான், மெக்கானிக். அவன் கடை ஒரு 4 நாளைக்கு போகிறான், 4 நாள் லீவ் போகிறான், வேலை இல்லை சொல்கிறான். வீட்டில் தான் கிடக்கணும். அவ்வளோதான். வீட்டில் யாரும் இல்லை. ஏதோ இப்படி சோடா ஆக்கி போடுவாங்க, திருட்டு கிடக்குது. பழைய டைம் ஆச்சு, பழைய வாசி போடுவாங்க. 200 ஒரு நாளைக்கு அதுவே இதுவாகுது. 5 ரூபா போடுவாங்க, 10 ரூபா போடுவாங்க, 1 ரூபா போடுவாங்க. பை மாணவ போடாத இல்லை, எங்கள் ஆள் பழைய ஆள் வராங்க பை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறது, ஆளை பார்த்து கையை பார்த்து மூஞ்சை பார்த்துக்கிறாங்க. நம்ம இன்னும் அதனால தான் கொடுத்தேன். என்கிட்ட இருந்தா அதிகமாக குத்துட்டு போடுவேன். என்கிட்ட இருக்கிறது இதே சொன்ன இதே போதுங்கண்ணா, போதுண்ணா. உங்கள் பேர்? என் பேர் அப்பாஸ். என் பேர் அப்பாஸ். ஆமாம். சரி, எது நல்லா இருக்கும். நான் எதுவாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணுங்க, சரிங்களா? ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவு போங்க, இல்லாதப்போ வீட்டிலே இருங்க. ஆமாம், சரிங்களா? சரி சார். சரிண்ணா, பார்ப்போம். பொறுமையாக இது பண்ணு, சரிங்களா? எதனா சாப்பிட்றதுனா நான் வாங்கி கொடுத்துட்டு போவேன். ஒன்றுமாண்ணா, இதே நீ சொன்ன இதே இருக்குன்னு சாப்பிட்ட மாதிரி ஆகிட்டு ஐயா. சரி சரி சரி. வச்சு சாப்பிட முடியாது. ஆமாம், வீட்டுக்கு தான் போய் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? காலையில் கூட காலையில் 8:30 மணிக்கு டீ போட்டு கொடுப்பா என் ஒய்ஃபு. அதோட 11 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதோட 12 மணிக்கு 1 மணிக்கு சாப்பாடு வருவேன். தோத்துட்டு பத்துக்குவேன், 3 மணிக்கு பார்த்துக்குவேன். முடிஞ்சா வருவேன். இப்போ நான் வந்து திருவேற்காடு போகணும்னு ஆகிட்டு போட்டேன். அப்பா, திருவேற்காடு போன மாட்டேன். மணி பார்த்தா 5 ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்கு மேலே பஸ்ஸு பிடிச்சி போக முடியாது. சரி, இருக்கிற கார்டு மட்டும் அப்படியே போட்டு ஒரு 250 ரூபா வரும். இது ஆச்சு வரணும், சாப்பாடு கொடுத்துருவோம். அதுதான் என்ன நடக்குது தான். கால் வலி. சரிங்க, பாய். மாத்திரை போட்டு வர வேலை 2 நாள் நேற்று 4 மாத்திரை போட்டோன்னா கால் நடக்கும். திருப்பி நைட்டுக்கு கால் வலிக்கும். திருப்பி 4 மாத்திரை போட்டோன்னா அந்த கால் அப்படியே நோல் ஆகும். அப்படியே இப்போ தான் கொஞ்சம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, சரிங்களா? சப்போஸ் வேறு எதனா பார்த்தனா கூட உங்களை ஏதாவது முடிஞ்ச செய்கிறேன், சரிங்களா?